வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீட்டில் பற்றி பார்க்க நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தேன் நடந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன தலைப்பு கொடுத்தோம்னா நிஃப்டி சப்போர்ட் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அப்படிங்கிற தான் கொடுத்துருந்தோம். ஆனால் அது மாதிரி தான் நிஃப்டி இருந்துச்சு. இந்த இடத்த தாண்டதுங்கிறதும் ரிஸ்க்கான இடமா தான் சொல்லியிருந்தேன். நிறையா நேற்று சொல்லியிருந்தேன், 2 சேனல் போட்டு விளக்கம் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல 22,300 பிரேக் பண்ணுறது சிரமம், பண்ண பெரிய புள்ளிஸ் இருக்கும். அதனால் இந்த இடத்துல செல்லிங் வரும்னு சொல்லியிருந்தோம். அதோட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சிலையும் ஒரு பையிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 2 இடம் சொல்லியிருந்தோம். இந்த இடம் அதாவது 22,124 22,045 இந்த 2 இடமும் பையிங் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இங்கே வந்தால் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 10:30 மணி கரெக்டாக அந்த 10 மணி அந்த ரேஞ்சிலேருந்து கரெக்டாக 10:25 பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் கிட்டத்தட்ட 1:30 மணி வரைக்குமே, கிட்டத்தட்ட 1:45 வரைக்குமே இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஃபுல் சைட்வேஸ் 1 மணி ரேஞ்சில் இந்த இடத்த பிரேக் பண்ணுறப்ப என்ன நினச்சோம்னா, இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு கன்சல்டேஷன் நடக்கி இந்த நல்லா பிரேக் பண்ண போது தான் இந்த சைட்வேஸ் நினச்சோம். ஆனால் இந்த இடம் நடக்கவே இல்லை. போயிட்டு திருப்பி மார்க்கெட் பெரிய ஃபால் தான் அடைஞ்சி. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லி என்ன அடைஞ்சு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 47,480 டு இந்த மேலே போட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம் டேயில். இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த இடைப்பட்ட பகுதியில் இருந்தால் மார்க்கெட் செல்லிங் வர வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். பையிங் ஏரியான்னு பார்த்தோம்னா 46,717 சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்சு. ஆனால் அது அந்த ரேஞ்சுக்கும் போல் இந்த ரேஞ்சுக்கும் போல் மிடிலே இருந்து ஃபுல்லாக மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நிஃப்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாம் திரும்ப பண்ணிடுறேன். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா நிஃப்டியோட இந்த கேண்டில் பார்த்தோம்னா ஃபுல் பேரிஸ் கேண்டில், அதாவது அவுட் சைட் கேண்டில். இந்த கேண்டில் கூட இந்த 2-4 கேண்டிலே க்ளோஸ் பண்ணி இந்த மார்க்கெட் முடிஞ்சிட்டாங்க. சரி, இந்த மாதிரி இந்த மார்க்கெட் இறங்க வாய்ப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் இறங்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன் எந்த ஏரியான்னு சொல்லிவிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஜோன் போகிறேன். இந்த ஜோன் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும், இல்லைனா இறங்க வாய்ப்பு கம்மி. ஒரு எல்லோ ஜோன் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் கரெக்டாக. இப்போ இது வந்து 1 ஹவரில் வைக்கிறேன், என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கிளியராக இருக்குது. இப்போ இந்த ஜோனை விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட எந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21,925 இந்த ரேஞ்சை விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். இது வந்து நான் 1 ஹவர் கேண்டில் வச்சு போட்டிருக்கேன். டே படியும் அப்படி தான் இருக்குது. ரெண்டாவது மார்க்கெட் வந்து நாளைய மார்க்கெட் வந்து ஒரு ஹைலியாக வால்டிலிட்டாக இருக்கும். மேலேயும் கீழே, மேலே போனால் திருப்பி கீழே வரும், கீழே போனால் மேலே வரும். அந்தமாரி இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட்னு பார்த்தோம்னா இன்றைக்கி போன லோ 21,997 பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சம் இந்த எல்லோ ஜோனுங்கிறது நாளைக்கு வந்து முக்கியமாக இருக்கும். அதுபோல் மேல் சைடும் ஒரு எல்லோ ஜோன் இருக்குது, நான் சொல்லிடுறேன். அதுபோல் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,907 இது பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இடையில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு நிமிஷம் செலக்ட் ஆகுது. அப்போ 21,907 இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,823, அடுத்து 21,726, 21,658 இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து மேல் நோக்கி இப்போ வாய்ப்பாக இருக்கும். அதே போல் மேல் சைடு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு தாண்ட வாய்ப்பு கம்மி. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் தான் இருக்கும், ஆனால் பெரிய மூமெண்ட்ஸாக இருக்கும். ரேஞ்சு பெரிய ரேஞ்ச் ஆக்சுவலாக. இந்த எல்லோ ஜோன் அதாவது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,180 இந்த ரேஞ்சுக்கும் 21,950 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நாளைய மார்க்கெட் பெரும்பாலும் இதில் தான் இருக்க வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே அப்படியே மூமெண்ட்ஸ் இருக்க தான் வாய்ப்பு. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும், கீழே எல்லோ பிரேக் பண்ணால் கீழே வரது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸ் தான் இருந்தாலும் ரேஞ்சுக்கு சைட்வேஸ்னாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 950 டு 1050 கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் இதுக்குள்ளே மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். ஓகே, கிளியராக சொல்லப்போனால் இந்த எல்லோ தட்டை மேலே போகும், மேலோட எல்லோ தட்டை கீழே வரும். இது இடையில மிடில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். இது ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட க்ளோஸ் பண்ணி முடிச்சிருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பாருங்களேன். அதனால் நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் நிஃப்டியை தான் மனசு வச்சா மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அது மனசு வைக்கலை. ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரி ஓகே, இது என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா அந்த 46,507 டு 46,367 இந்த ரேஞ்ச் எல்லோ ஜோனாக நம்ம போட்டுருவோம்.
மார்க்கெட் ஒரு வேளை இறங்குனா இந்த எல்லோ ஜோனை தொட்டால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அதை போல் இந்த ரேஞ்ச் முன்னாடி சொல்லியிருக்கோம். நேற்று போட்டு இந்த இடம் தான் இந்த இடமே, இந்த லைன்ஸும் 47,480 டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இதுலேயும் ஒரு எல்லோ ஜோனை போட்டோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் நாளைக்கு இருக்க வாய்ப்பாக இருக்கும். இதுக்குள்ளே மார்க்கெட் இந்த மாதிரி சைட்வேஸாக இருக்கும். அந்த பெரிய மூமெண்ட்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 450 டு 300னா கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் வாய்ப்பு இருக்கும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 200 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் வெளில போகும். இல்லை இந்த ஏரியா பிரேக் பண்ணாமல் தான் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாளைய மார்க்கெட் வந்து ஹைலி வாலட்டிலிட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு அதிகம். ஒருவேளை பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு கேப் அப் இருந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா கிட்டத்தட்ட 47,650க்கு மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்கு மேலே இந்த புக்கை நம்ம போட்டோம்னா ட்ரெண்ட் லைன் டேயில் போட்டிருப்போம். அதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டு ஒரு நிமிஷம் இந்த ஏரியா பிரேக் பண்ண பட்சத்தில் 48,305 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் நிஃப்டியோட கம்பேர் பண்ணுற பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் ஒருவேளை இந்த ரேஞ்சில் விட பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சும் பையிங் ஏரியா தான். இதுலேருந்து பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ஏரியாவும் பையிங் ஏரியா தான். இந்த எல்லோ ஜோன் இதை விட்டு கீழே இறங்கினா மட்டும்தான் நம்ம செல் ஜோன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போக வாய்ப்பு. பெரும்பாலும் இந்த ரேஞ்சில் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான மிடில் இது. நம்ம இந்த பாட்டத்தில் பண்ணுறோம் வந்து இந்த இடத்துல பை பண்ணலாம், இல்லை இந்த இடத்துல செல் பண்ணலாம். இந்த மிடில் பண்ணுறதுக்கு ரிஸ்க்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட். நாளைய மார்க்கெட் கொஞ்சம் கவனமாக பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் அந்த மாதிரி சைடில் தான் இருக்குது. மேலே பண்ணால் கீழே வரும், கீழே பண்ணால் மேலே வரும். அந்த மாதிரி தான் ஸ்டைலில் இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.